வணக்கம். ஆம், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆம், அந்த சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்துட்டு தவறாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தானே நம்ம வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு ஒரு பேடாக வந்துட்டு நம்ம வந்து நினைக்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம வந்து நினைக்கிறோம்ல அவங்கள. இதுக்கு வந்துட்டு உண்மையான காரணம் என்ன? எந்த லேடியாவது வாண்டடா நான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு போய் சொல்லுவாங்களா? இதுக்கு யார் காரணம்? இதுக்கு யார் காரணம்? அந்த ஆண்கள் தான் காரணம். அந்த ஆண்கள் வந்துட்டு அந்த மாதிரி அவங்கள வந்துட்டு செயல்படுத்துகிறாங்க. அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து செயல்படுறாங்க. இதுதானே ட்ரூத்து. நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களா? எந்த இடத்துல எந்த தவறு நடந்தாலுமே அங்கே வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு இருக்காங்கன்னா அந்த லேடி மேலே தான் வந்துட்டு தப்பு இருக்கும் இல்லையா? ஏன்னா லேடி வந்துட்டு எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கணும். நான் யார் நீங்கள் ஜென்ஸ் வந்துட்டு ஆம்பளை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எந்த மாதிரி வேணால் நான் வந்து நாங்கள் யார் ஜென்ஸ் வந்துட்டு இருக்கலாம் இல்லையா? அப்படி தானே? அது அந்த ஒழுக்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லையா? இல்லைன்னா சொல்லிடுங்க. ஆமாம், ஆண்கள் நாங்கள் வந்துட்டு அந்த ஒழுக்கம் கெட்டவங்க தான் நாங்கள் அப்படிங்கிறது பகிரங்கமாக வந்து சொல்லுங்கள் வெளியில். ஏன் பயப்படுறீங்க? ஏன் போலியாக வந்துட்டு ஏமாத்துறீங்க? நம்ம எத்தனை பேர் பார்க்குறோம் ரோட்டில் நம்ம போகிற வர பெண்களும் வந்துட்டு பார்க்கறது, அசிங்கமாக பார்க்கறது இல்லையா? நம்ம எத்தனை பேர் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். ஏன் இந்த மாதிரி அவங்க செயல்படுறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அவங்களுக்கு வந்து சரியான வந்துட்டு தண்டனை வந்து உங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி வந்து தவறான பார்வை வந்துட்டு தவறான வந்து ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு பெண்ணை வந்து பார்க்குறாங்கன்னா அந்த கணமே பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணும் சரி, அதில் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, அதை வந்து வெளியே சொல்லணும். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? நாங்களாம் அப்படி தான் இருப்போம், நீங்கள் ஒழுங்காக நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி தானே போகணும், அப்படி தானே நம்ம சொல்கிறோம்ல. அப்படி தானே நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன ட்ரூத்துனா, பெண்கள்லாம் பெண்களாக தான் இருப்பாங்க, ஆம்பளைங்களாக தான் இருக்கணும். ஆண்களுக்கு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து பாதுகாப்புக்காக தான் அந்த ஆண்களுக்கான அந்த அந்த ஹெல்த்தையே வந்துட்டு கடவுள் வந்து கொடுத்தாரு. அது கூட தெரியாமல் அந்த நாலேஜ்